அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் 10 அரஃபா தினத்தின் மாண்புகளை பற்றி. அதாவது சுவர்க்கத்திலிருந்து உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாக சந்தித்த இடம், அதாவது இறக்கி வைக்கப்பட்ட இடம் அரஃபா என்பதுதான். அரஃபா மைதானம் என்ற அந்த இடம்தான். இதனால்தான் இந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் சூட்டப்படுகிறது. வேறு பல கருத்துகளும் இருந்து நிறைய பேர் பல மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த போதிலும் பிரபலியமாக கூறப்படுகிறது இந்த அரஃபா என்ற இடத்துக்கு முக்கியமான ஒரு இது. அவங்க 2 பேரும் அங்கே இறக்கப்பட்ட அரஃபா நாள் என்பது சங்கையான 4 மாதங்களில் உள்ள துல்ஹஜ் மாதமாகிய 9ஆம் நாளை குறிக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த நாளாகிய இந்த நாள்தான் அரஃபா தினம். அன்றைய நாளில்தான் ஆஜிகள் அரஃபா என்னும் இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அரஃபா மைதானத்தில் பொறுத்தவரை எப்போதும் வெறுமனே வெட்ட வெளியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அந்த மைதானம் இந்த துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் ஆஜிகள் ஒன்று கூடும்போது அந்த அரஃபா மைதானத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அரஃபா தினத்தின் மாண்புகளில் அடுத்து அரஃபா தினம் என்பது ஹிஜ்ரி ஆண்டின் 12வது மாதமான துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அது வரலாற்று சிறப்பு மிக்க தினம். அன்றைய தினத்தில் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்திய நாள். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருள்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது இந்த வசனம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஹஜ்ஜின் போது துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளான அரஃபா தினத்தின் போது தான் இறக்கி அருளப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அரஃபா தினத்தில் நாம் நோன்பு நோற்று கொண்டு, அதாவது ஆஜிகள் இல்லாதவரும் நோன்பு நோற்று அதிகம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்காரில் புரிய பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்திங்க. நன்றி. ஜஸாக்கல்லாஹ் கைரா.